நம்ம சேனல்ல எமோஷனல் லவ் பிரேக்கப் அண்ட் டிவோர்ஸ் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் டாக்டர் ஷர்மிகா அவங்களுடைய ரியல் லைஃப் அண்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய பிரேக்கப் இது எல்லாத்தையுமே அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக ஒரு போல்டான சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாக்டர் ஷர்மிகாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ரீசெண்ட் டைம்ல டாக்டர்ஸ்ல ரொம்ப ரொம்ப வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கான டாக்டர் கூட சொல்லலாம். அவங்க சொல்ற சில விஷயங்களால சில பேர் கொந்தளிச்சு அவங்க மேல சில கேசஸ்லாம் வந்து அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொல்ற சில விஷயங்களை சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு கூட இருக்காங்க. அதாவது காலையில எழுந்து வெறும் வயிற்றுல கீயை வந்து மெல்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு உடனே வந்து ஒரு வார்ம் வாட்டர் கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிக்கணும்னு அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருந்தது நம்ம பார்த்திருந்தோம். அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறதே அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். அவங்க ஹஸ்பண்டுடைய சப்போர்ட்டால தான் இப்போ வரைக்கும் இவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்ப சொன்னா இப்போ வந்து அவங்க ரொம்பவே வந்து தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஓகே தானா, ஆனா திரும்ப ஒரு விஷயத்த பண்ணணும், திரும்ப இந்த ரெடி டு மிங்கிள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும்போது அதை பார்த்து தான் பண்ணுவாங்களாம். இப்போதைக்கு எந்த ஐடியாவும் கிடையாதாம். அவங்களுடைய டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் டைமா ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க தனியாக இருக்காங்க. இந்த தனிமையான வாழ்க்கையில் அவங்க ஃபீல் பண்ணுற சில விஷயங்கள் என்னன்னா, தனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்ட்டு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டிருக்காங்களாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அக்கா கூடயே இருந்துட்டு இப்போ தனியாக ஹஸ்பண்டை தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தாலும் ஒரு ஃப்ரீடமான விஷயமாவும் இருக்காம். ஸோ அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. நம்ம என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நம்ம விருப்பம் தான். இது மாற்று அதை மாற்றுன்னு யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இவங்களுக்கு வந்து டிவி பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதனால இவங்களுடைய இந்த வீட்டில் டிவி வாங்கும் போது ரொம்பவே பார்த்து பார்த்து வாங்கினாங்களாம். இது சரியா இருக்குமா, இது சின்ன டிவியா வாங்கலாமா இல்லை பெரிய டிவியா வாங்கலாமா? ஏன்னா டிவியில் வந்து நிறைய பாட்காஸ்ட்லாம் பார்ப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க மியூசிக்கல் வீடியோஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்களாம். இவங்களுக்கு அதுதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காம். ஸோ அதுதான் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்காம். ஒரு சிலருக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும். ரீல்ல ஓகே இவங்க ரொம்ப ஸ்வீட்டாக காமாக பேசுகிறாங்க, ஆனால் ரியலில் இவங்க இப்படி தானான்னு கேட்டிங்கன்னா 90% இப்படி தானா. ஏன்னா பேட் ஃபுட்டை வந்து இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்களாம். இந்த பீட்சா, பர்கர், அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் சிப்ஸாக இருக்கட்டும், ஆயிலி ஐட்டம், வெளியே இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து எப்போவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டாங்களாம். ஏன்னா இவங்கள பார்த்து நிறைய பேர் நல்ல விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுறதுனால இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இவங்க சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்களாம். எப்பயாவது ஒரு வீக்லி மந்த்லி இது போல் எப்பயாவது ஒரு முறை தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். மற்றபடி ரெகுலராக ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எடுப்பாங்களாம். அதுதான் மக்களுக்கும் அவங்க காட்டுற விஷயங்கள். இப்போ அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்களாம். நாட் ரெடி டு மிங்கிள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய டிவோர்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை போட்டு அழுது பரண்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப மியூச்சுவலாக உட்காந்து பேசும்போது ஓகே செட் ஆகலை, ஹாப்பியாக நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் புரிஞ்சாங்களாம். ரெண்டு பேரும் ஒருத்தர் இப்பவும் ரெஸ்பெக்ட் பண்றாங்களாம். அந்த பாண்டிங் இப்போ இல்லை. அதே மாதிரி அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களாம். இந்த வைப் எதுவும் செட் ஆகலையாம். அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்களாம். மற்றபடி அவங்களுக்கு அவங்க நல்லவங்க தானாம். மற்றவங்கள பற்றி இவங்க இப்படி பேசுவாங்க அப்படி எதுவும் பேசுவாங்கலாம் இவங்க நினைச்சலாம் பார்க்கலையாம். ஆனால் இவங்களுடைய அம்மா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். என்னடி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே அப்படிலாம் வருத்தப்பட்டாங்களாம். அப்போ அந்த வருத்தம் வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டினுக்கு தான் இவங்க அவங்களுடைய ஓன் லைஃபை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் அண்ட் அவேர்னஸ்க்காகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க 20 வருஷம் 30 வருஷம் ஒன்றா வாழ்ந்தவங்க திடீர்னு பார்த்தா டிவோர்ஸ்ன்ட்டு ரீசெண்ட் டைமில் நம்ம நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரப்பினர் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டாங்க, இன்னும் இவங்களுக்கு என்ன இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டியதானே, யார் வீட்டில் தான் சண்டை இல்லை, யார் வீட்டில் பிரச்சனை இல்லை அப்படின்னு கருத்துக்கள் சொல்கிற ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, புரிஞ்சுதான் ஆகணும், அவங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கையை பற்றி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஷர்மிகா என்ன சொல்கிறாங்கன்னா 30 வருஷமா ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கல, அதில் நீங்கள் ரொம்ப வந்து வலியோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வாழ்க்கை வேணான்னா அதை விட்டு வர்றது ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய சாய்ஸ். அதை விட்டு வரும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும். ஏன்னா பணம் ரொம்பவே முக்கியம். நம்ம சஸ்டெயின்
மெயின்டைன் பண்றதுக்கு பணம் முக்கியம். பணம் இருந்தா மட்டும் தான் நீங்க எங்க வேணாலும் போலாம், வரலாம். உங்களுக்கு என்ன தேவைன்னு செஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு இல்ல பணமும் இல்ல, நான் இந்த வாழ்க்கையும் வேணாம், ஷர்மிகா மேம் சொல்லிட்டாங்க அதனால நான் இப்படிதான் பண்ணுவேன், யாரும் அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க சம்பாதிங்க, நீங்க வேலைக்கு போகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஓகே வலிக்குது வலிக்குதுன்ட்டு அந்த வலியிலே எவ்வளவு நாள் தான் அந்த வாழ்க்கையை பிடிச்சுக்கிட்டு இருக்க போறீங்க. விட்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அதனால மற்றவங்களுக்கு நான் இப்படி அட்வைஸ் பண்றேன்னு கிடையாது. நான் அனுபவிச்சுட்டேன், நான் பட்டுட்டேன், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி விட்டுடணும். அதை விட்டு ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், அந்த 4 பேர் என்ன பேசுவாங்கன்ட்டு பிடிச்சிக்கிட்டு வலியோட வேதனையோட ரொம்பவே டெய்லி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இதெல்லாம் தூக்கி போட்டு ஓகே அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்றது ஓகேயான விஷயமா தான் இருக்கும். அது அவங்களுடைய சூழலை பொறுத்து. டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா இது மாதிரி நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா விட்டுட்டு வரலாம். மணி ரொம்பவே முக்கியம். வாழ்க்கை நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்ட்டு ரொம்பவே வந்து அழகா சொல்லியிருக்காங்க. உண்மையாலே ஒரு டாக்டரா இருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது அதை வந்து நம்ம கண்டிப்பா அந்த சஜஷனை கேட்போம். ஆனா முடிவு எடுக்க வேண்டியது, அதாவது டிசிஷன் மேக்கிங்கை உங்க கையில தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்க்கையில இன்னொரு இவங்க வைப்லயே ஒரு பர்சன் கிடைக்கிறாங்க, ஓகே நம்ம லைஃப் அடுத்த லெவல் போகும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கையை இவங்க ஏத்துப்பாங்களாம். மற்றபடி இப்போ இவங்க இந்த தனிமையான வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்களாம். சில நேரங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் அழுத நாட்கள் இருக்காம். ஜீசஸ் கடவுளே ஏசப்பா அப்படிலாம் கத்துவாங்களாம். ஏன்னா பிரச்சனையை கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிடுறாரு, பிரச்சனை கொடுத்தா கூட இருக்கணும்ல அப்படின்ட்டு கடவுளையே வந்து இவங்க திட்டினா நாட்கள்லாம் கூட இருக்காம். ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் இந்த மாதிரியான சில மன வலிகளை கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்கன்னா அந்த முடிவை எடுத்துருங்க. ஸோ மற்றபடி உங்க வாழ்க்கை உங்க கையில தான். நீங்க கோத்ரூ பண்றது, உங்களுடைய வலி, சந்தோஷம், அழுகை எல்லாமே நீங்க அனுபவிக்கிறது தான். சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. அந்த 4 பேரை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்க கையில வருமானம் வரணும், நீங்க வேலைக்கு போகணும், நீங்க அடுத்த லெவல் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து உதறி தள்ளிட்டு போறது ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான வழின்னு தான் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நாமளும் சொல்றோம். ஸோ அந்த வகையில நீங்க உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.